ரிதன்யா தற்கொலை வழக்கில் விசாரணையை தாமதப்படுத்துகிறார்கள் என்றும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ரிதன்யா தரப்பில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். விவரங்களை பதிவு பண்ணுங்க அருள்குமார். வணக்கம். ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் கடந்த வாரம் வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் ரிதன்யா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே இந்த வழக்கின் ரிதன்யாவின் கணவர் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவின் மீது இடைக்காலமாக ஜாமீன் வழங்கக்கூடாது என அவர்கள் பெற்றோர் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து பேசிய ரிதன்யாவின் வழக்கறிஞர் மோகன், கைது செய்து 4 நாட்களில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிதன்யாவின் பெற்றோர் சார்பில் ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீது நாளை விசாரணை நடைபெற உள்ளது. வழக்கு விசாரணை தொய்வாக நடைபெறுகிறது. மேலும் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் இன்னும் ரிதன்யாவின் வாட்ஸ்அப் ஆடியோ இணைக்கப்படாமல் உள்ளதால் இந்த வழக்கு விசாரணை மட்டப்படுத்தப்படுகிறது. 3வது குற்றவாளியான ரிதன்யாவின் மாமியாரை காவல்துறையினர் அழைத்து சென்று பின்னர் விடுவித்ததாக கூறப்படுகிறது. ரிதன்யாவின் மாமியாரை போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால் தான் முழு விவரம் தெரிய வரும். மேலும் புகார் கொடுத்தும் புகார் தரப்பில் இருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறை சார்பில் இந்த வழக்கு விசாரணை சரியாக நடைபெற என ரிதன்யாவின் பெற்றோர்கள் கருத்து கூறுவதால் சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என நீதிமன்றத்தை நாட உள்ளனர். இந்த நிலையில் இந்த நாளை ஜாமீனுக்கு எதிரான மனுவானது விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.